ஸோ வணக்கம், அனைத்து நம்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்லுடைய நம்ம 25வது T20. ஸோ மேட்ச் யாராக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிஎஸ்கே vs கேகேஆர். இப்போ சிஎஸ்கேருடைய பாசிபிள் பிளேயிங் 11 அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரவீந்திரா, கான்வே, திரிபாதி, தீபக் கோடா, விஜய் சங்கர், MS தோனி அண்டு சிவம் தூபே, ஜடேஜா, அஸ்வின், என் அகமத், முகேஷ் சௌத்ரி, கே அகமத் அண்ட் பத்திரனா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கேகேஆரில் எடுத்துட்டோம் அப்படின்னா டிகாக், ரகேனா, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரமதீப் சிங், சுனில் நரேன் அண்டு ஆண்டர் ரசூல், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, எஸ் ஜான்சன், மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த ஒரு 12 பேர் வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 மேட்சும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார், கேப்டன் வைஸ் கேப்டன் யார் வருவாங்க, ஸோ எப்படி எடுத்தால் நமக்கு அந்த டீம் செட் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே vs கேகேஆர். ஸோ இந்த 2 டீம்லேயும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இப்போ வந்து எத்தனை பேர், மொத்தம் 3 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பேரில் வந்து எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிகாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ நீங்கள் டிகாக் எடுக்கிறது இன்றைக்கி ஒரு சிறப்பாக நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கான்வே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஃப்ளாப். ஸோ அவர் வந்து நீங்கள் இன்றைக்கி ஃப்ளாப் லிஸ்ட்லேயே நம்ம வச்சுக்கலாம். டிகாக் மட்டும் எடுத்துக்கோங்க. பேட்டிங் லைனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் ரகேனா, ரவீந்திரா, சிவம் தூபே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் அண்ட் ரகுவன்சி. சரிங்களா? விஜய் சங்கர். ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம யாரெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரா வேண்டாம், சிவம் தூபே வேண்டாம். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங், இன்றைக்கி ரிங்கு சிங் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரகுவன்சி, விஜய் சங்கர். ஸோ இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்களை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சுனில் நரேன், ஜடேஜா, ஆண்டர் ரசூல். ஓகே, சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த ஒரு 3 பேர் நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஜடேஜா அண்ட் ஆண்டர் ரசூல். ஸோ இன்றைக்கி இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது போக பவுலிங்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா என் அகமது. ஸோ என் அகமது 1, பத்திரனா 2, வருண் சக்கரவர்த்தி 3, ஜான்சன் 4. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இதுதாங்க பேசிக்காக ஒரு டீம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபக் கோடா மட்டும் உள்ள கொண்டு வரணும். ஸோ ரகுவன்சி, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் கோடா அல்லது ராகுல் திரிபாதி. ஸோ 2 பேருக்கு ஏதாவது ஒருத்தர். ஸோ தீபக் கோடா வந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் தீபக் கோடா எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஒரு நல்ல டீம். ஸோ தீபக் கோடா வந்தாங்க அப்படின்னா அவர் நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேப்டன் யார் வருவாங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஸோ சுனில் நரேன் அண்டு எஸ் ஜான்சன். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நம்ம கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணால் இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ சுனில் நரேன் அண்டு வருண் சக்கரவர்த்தி. ஸோ ஒன்று இப்படி கொடுங்க, சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ கம்பல்சரி வருண் சக்கரவர்த்தி அல்லது எஸ் ஜான்சன். ஸோ 2 பேர்த்தில் இன்றைக்கி ஒருத்தர் பார்த்திங்கன்னா அப்படின்னா 3 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ சேம் டீம் தான். சேம் டீமில் வைஸ் கேப்டன் மட்டும் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணுவேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஜான்சன். ஸோ இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன் கேப்டன், எஸ் ஜான்சனுக்கு வைஸ் கேப்டன் அல்லது வருண் சக்கரவர்த்தி வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீம் எடுத்தாலே இன்றைக்கி ஒரு நல்ல டீம் அமைக்க வாய்ப்பு அதிகம். ஸோ எந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் என்னுடைய கணிப்புப்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லைட்டை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் டீம் செட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல டீம் அமைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.